எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கீகி தமிழா. வாங்க இன்னைக்கு நம்ம ஐஃபோன் 7 அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஐஃபோன் 7 பிளஸ் இல்ல, ஐஃபோன் 7. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஃபோன் 7ஓட பாக்ஸ். நம்ம முன்னாடி இருக்கிறது இது ஒரு இந்தியன் யூனிட். நீங்களே பார்க்கலாம், சைடில் ஐஃபோன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பின்னாடி ப்ரைஸ்லாம் போட்டிருக்கு. இது ஃபுல்லாக இந்தியன் ப்ரைஸ் தான், இந்தியன் ருபீஸில் தான் போட்டிருக்கு. நான் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன் ஐஃபோன் 7. ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் பின்னாடி. ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் இருக்குது. நான் சீலை மட்டும் பிரிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ சாரி, சீல் பிரிச்சதுக்கு மட்டும். ஸோ பாக்ஸில் நீங்களே பார்க்கலாம், அந்த ஐஃபோனோட பிக்சர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் தான் கிடைக்குது. அதாவது ஐஃபோனோட பேப்பர் ஒர்க்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அதில் ஏதோ எழுதியிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். நான் சரியா டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த வாரண்டி கார்ட்ஸ், அந்த புக்லெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கிங். ஆப்பிள்னாலே நம்மளுக்கு ஒரு நல்ல பேக்கிங் தான் எப்போவுமே கிடைக்கும். ஸோ பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு இந்த தடவை ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதனால நம்ம ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணோம்னா அவங்க கொடுத்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். கன்வெர்ட்டர் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு அந்த சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சிம் இஜெக்டர் டூல். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள சிம்லாம் எடுக்கலாம். ஸோ சிம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 7 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் பிளாக் எடிஷன் 126 GB ஐஃபோன் இது. ஸோ இது வந்து ஒரு ஜெட் பிளாக் எடிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கிறது ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கிறது, கண்டிப்பாக கிடைக்கிற ஐஃபோன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ராவல் அடாப்டர். ஸோ ட்ராவல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியன்ட்னால நம்மளுக்கு அந்த இந்தியன் பிளாக்ல தான் கிடச்சிருக்கு ட்ராவல் அடாப்டர். ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் அதனால நார்மலாக தான் சார்ஜ் ஆகும். ஐஃபோன் நார்மல் சார்ஜிங் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன கிடச்சிருக்கு பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இயர்ஃபோன்ஸை எடுக்கலாம். ஸோ இயர்ஃபோன்ஸை வெளில எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம நல்ல விஷயம். ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் எப்பயும் குவாலிட்டி செம்மையாக தான் இருக்கும். ஸோ இன்இயர் ஃபீலையும் செம்மையாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம யூஎஸ்பி கேபிள கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த லைட்னிங் யூஎஸ்பி கேபிள கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன கன்வெர்ட்டர். அந்த ஹெட்ஃபோனுக்கு இந்த கன்வெர்ட்டர் தேவைப்படாது. ஆனால் நம்ம நார்மல் ஹெட்ஃபோன்ஸ்லாம் இது கனெக்ட் பண்ணணும்னா அது வந்து ஃபோனு கனெக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நம்ம அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் இன்செர்ட் பண்ணணும். அந்த கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆனால் இந்த கனெக்டர் நம்ம தொலைச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து $5 கிட்ட நமக்கு $1000 அந்த கனெக்டர் ஆகிடும். ஸோ அந்த கனெக்டர் வந்து நம்ம தொலையாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த கனெக்டர் மட்டும் நம்ம தொலைச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் ஃபோனுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அந்த கனெக்டர் தொலையாமல் பார்த்தோம், இல்லாட்டி திருப்பி அந்த கனெக்டர் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ரொம்ப சிக்கலாக இருக்குது. பேக்கிங் எங்கே கிழிக்கிறதுனே தெரில, அப்படி கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸோட பேக்கிங். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராவல் அடாப்டர் இருக்குது. இதுதான் நம்மளோட யூஎஸ்பி கேபிள். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணணும் ஃபோனை. அந்த சைடு லைட்னிங் கேபிள் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணணும். இந்த லைட்னிங் கேபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் போடலாம், ஃபோனுக்கு திருப்பி கூட போடலாம். ஐ மீன் அந்த சைடு ஒரு எண்டில் வந்து நீங்கள் அப் சைட் டவுன் கூட போட்டாலும் சார்ஜ் ஆகும் ஃபோன் வந்து. ஸோ இப்படி தான் இருக்குது யூஎஸ்பி நம்மளோட ஹெட்ஃபோன்ஸோட பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பேக்கிங் வந்து. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் குவாலிட்டியும் கையில் பார்க்கும்போது நமக்கு ஆப்பிள்னாலே ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸை வெளியில் எடுக்கலாம். ஸோ ரொம்ப 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 சிக்கலாக இருக்குது இந்த பேக்கிங் வந்து. கிழிச்சு தான் எடுக்கணும் வெளில. பாருங்கள் எவ்வளோ சிக்கலாக கொடுத்துருக்காங்க இந்தியா. அட்லாஸ்ட் நம்ம கடைசியில் ஹெட்ஃபோன்ஸோட பேக்கிங் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம், அந்த நார்மல் ஹெட்ஃபோன் ஜாக்கு போட முடியாது. இது பார்த்தீங்கன்னா எந்த கேபிள் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோனில் மட்டும் தான் போட முடியாது, 7 மட்டும் தான் போட முடியும் இந்த பேக்கிங். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் நார்மல் ஃபோனில் இது மாதிரி யூஸே பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் அந்த இயர்பாட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்இயர் ஃபீல் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் இயர்பாட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஐஃபோனுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் இயர்பாட்ஸில் சத்தியமாக போட முடியாது. நார்மல் ஃபோன்ஸில் இது ஐஃபோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து. ஸோ ஃபோன் எடுத்து நம்ம இப்போது அந்த கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அது பதிலாக நம்மளுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ராக்கர்ஸ் அந்த சைடில் இருக்குது.
ஸோ பவர் பட்டன் இந்த சைடு இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ்லாம் அந்த சைடு இருக்குது, சிம் எஜெக்டரும் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் நம்மளோட ஹெட்ஃபோன்ஸை. பாருங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலி இப்படி கனெக்ட் பண்ணலாம், திருப்பி கனெக்ட் பண்ணாலும் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு லைட்னிங் கேபிள். பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்டிங் சூப்பராக ஆகுது. இல்லாட்டி நம்ம அந்த கனெக்டரை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த கனெக்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள் இந்த கனெக்டரை இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அந்த எண்டில் வந்து நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலி ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆப்பிளில் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் எடுத்தது தான். ஸோ வந்து வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சிம்பிள் வந்துச்சு, ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே நான் போய் செட்லாம் பண்ணிடுறேன் ஃபோன் அதுக்குள்ளே. ஸோ நம்மளுக்கு இப்போது ஃபோன் ஃபஸ்ட் பூட் ஆகுது. ஸோ ஒரு ஃபஸ்ட் பூட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் பூட் ஆகிடுச்சு. நான் ஃபோனை செட் பண்ணிட்டு சில ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நம்மளுக்கு iOS 10.3.2ல் இருக்குது. iOS 11 பீட்டா வந்து நம்ம iPhone 6s தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ நான் iOS 10 vs iOS 11 கம்பேரிசன் பண்ணியிருந்தேன். நீங்களும் பார்க்கலாம். கீழே இதுக்கு கார்டு கூட கொடுக்குறோம். நம்ம சேனலில் iOS 10 vs iOS 11 போட்டிருக்கோம். அதுவும் நம்ம தமிழில் போட்டிருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு நீட்டான இன்டர்ஃபேஸ். கண்டிப்பாக ஐஃபோன் இன்டர்ஃபேஸே ஒரு ஃபாஸ்டான இன்டர்ஃபேஸ், ஒரு நீட்டான இன்டர்ஃபேஸ் தான். ஸோ கேமராவை ஃபயர் அப் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் கேமராவோட இன்டர்ஃபேஸு. ஸோ கேமரா குவாலிட்டி எப்பயும் போல் ஐஃபோனில் செம்மையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா. ஸோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு கெத்தான ஐஃபோன். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, make our bodies higher and higher.